ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய்க்கு பேர் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை. இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். போன வாரத்தில் வந்து இந்த லஞ்ச் ஐடியாஸ் வீடியோவில் இதனுடைய சாம்பார் நான் செஞ்சுருப்பேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி வந்து மிக்சியில் ஒன்றும் பாதியமாக சுற்றி வச்சுருக்கேன். இங்கே வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ மூக்குத்தி அவரையை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருக்க இந்த தலைப்பகுதி பார்த்திங்கன்னா இதில் தான் விதை இருக்கும். அந்த முத்தின விதையாக இருந்தால் நம்ம வந்து மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது வளரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, இது டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள். இதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம வந்து நறுக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அதை நறுக்கிக்கோங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடுது. ஸோ ரொம்ப குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. வெறுமனே நம்ம வேக வச்சாலே வெந்துடுது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நம்ம தாளிக்கிற சாமான்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம் இது எல்லாம் போட்டு நான் இப்போ வதக்கிட்டுருக்கிறேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைக்கிறப்ப ஒரு பீஸ் பூசணிக்காய், மஞ்சள் பூசணி இருக்குல்ல, அதையும் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்குவேன். அது கூட நான் இந்த தடவை வந்து மஞ்சள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மஞ்சள் இருக்குல்ல, நம்ம விரல் அந்த பொங்கலுக்கு எடுத்த மஞ்சள், அது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு நல்லா துருவறதில் துருவி இங்கே நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பூசணிக்காய் போட்டு பண்ணுறப்போ ஒன்று உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பருப்பு வந்து ஆண்டு வரும். அதாவது கொஞ்சமாக பருப்பு போட்டாலே உங்களுக்கு சாம்பார் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் நல்லா இந்த பருப்பையும் பூசணிக்காவையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் யூஸ்வலாக தக்காளி பொடியாக நறுக்கி போடுறதில்ல. ஏன்னா அது வதங்கிறதுக்கு லேட்டாகும், உங்களுக்கு சேர்ந்தா மாதிரி வரத்துக்கும் லேட்டாகும். அதனால் சாம்பாருக்கு இதே மாதிரி போட்டுடுறது. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள், உப்பு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க மூக்குத்தி அவரை இதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றி 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மூக்குத்தி அவரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த காய் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள்.